இன்னைக்கு ட்ரிப் எங்கன்னு தெரியுமா? சிதம்பரம் அண்ட் கும்பகோணம். ஸோ நாங்கள் போகும்போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ பாருங்க, என் ஃபேமிலி, என் பையன், என் தம்பி, இன்னொரு பையன், என்னோட அலமேலு, அதுக்கப்புறம் பாரதி, எங்கள் அம்மா, தன்னு, கிருத்திஷா, குட்டி பையன் வந்து நிதின், அப்புறம் ஃபைனலாக என் ஹஸ்பண்ட், நான் எல்லாரும் வந்து சிதம்பரம். ஸோ on the way we have started. So on the way, stay tuned. இந்த மாதிரி நிறைய travel vlogs பார்க்கணுமா? 7/7 entertainmentக்கு வாங்க. ஓகே, ஸோ கிளம்பிட்டோம். on the way. சென்னையில் செம்ம மழை. மழையிலேயே ஜாலியாக சிதம்பரம் போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. ஸோ போகிற வழியில் எங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால எல்லாரும் வந்து இட்லி சாம்பார், இட்லி பொடி, அதுக்கப்புறம் என்னமோ எடுத்துகிட்டு வந்தோமே, உப்பு உருண்டை. அந்த உப்பு உருண்டை ஓப்பன் பண்ணி காட்டு, உப்பு உருண்டை. ஸோ இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலாம் தாண்டிட்டோம், ஒரு சவுக்கு தோப்பு. அந்த தோப்பில் ஜம்முன்னு எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். போகிற வழி ஃபுல்லாக சவுக்கு தான் இருக்குது, சவுக்கு தோப்பு தான் இருக்குது. எங்கே பார்த்து சவுக்கு மரம் பாருங்களேன், எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் சவுக்கு மரம். ஸோ இந்த பாண்டிச்சேரி சிதம்பரம் ரூட்டெல்லாம் ஃபுல்லாக சவுக்கு தான். பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ், பெரிய சாய்பாபா கோயில். பாண்டிச்சேரி கிராஸ் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் பார்த்தோம், ஷாப்பிங் மால்ஸ்லாம். அதனால் ஷாப்பிங் பண்ணலாமேன்னு அப்படி ஜம்முன்னு இறங்கியிருக்கோம். என்ன ஷாப் பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறோம். பாண்டிச்சேரி முடிய போகுது. ஸோ பாண்டிச்சேரிக்கு அப்புறம் கடலூரில் என்ட்ரி ஆக போகிறோம். பாண்டிச்சேரியோடைய க்ளோசிங் பாயிண்ட்ஸ் தென்பெண்ணை ஆறு. இதுதான் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, தென்பெண்ணை ஆறு. ஸோ பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி கடலூர் போகிற வழியில் இந்த தென்பெண்ணை ஆறு, அந்த பிரிட்ஜ் மேலே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக தென்பெண்ணை ஆறு. சிதம்பரம் என்ட்ரி ஆகுறோம். சிதம்பரம் போயிட்டே இருந்தோம். அப்போ இந்த முந்திரி தோப்பை பார்த்தோம். சரி, ஓகே, இங்கே எங்கேயாச்சும் ஒரு முந்திரி பழம், முந்திரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுக்கலாமே, காட்டலாமேன்னு சொல்லி தான் ஒரு ஸ்மால் ட்ரை. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் முந்திரி பழமும் முந்திரியும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இது எனக்கு அதை மரத்துலேயே காட்டியிருக்கலாமே. இங்கே பாருங்கள், ஒரு முந்திரி பழம் முந்திரியோடு கிடச்சிருக்கு. என் தம்பி பறிச்சுட்டு வந்திருக்கான். நான் மரத்தில் டைரெக்டாக இருக்கான்னு பார்த்து காட்டுறேன். மரத்தில் இல்லை. இங்கே பாருங்கள், முந்திரி மரத்தோட பூவு. எனக்கு ஒரு முந்திரி கிடச்சிருக்கு, உங்களுக்கு நான் அதை ஷூட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, மரத்தோலையே முந்திரி இருக்குது. உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி தான் இப்போ இவர் கிடச்சிருக்காரு. இவரை பறிச்சிருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இந்த தாத்தா முடி நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் தெரியுமா, அதோட மரம் இதுதான். நாங்கள் இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகும்போது இந்த மரத்தை பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலாமே. நாங்கள் பாருங்கள், அங்கே ஒன்று பறந்து வருது, உங்களுக்கு தெரியுதா? குட்டியாக பறந்து வந்துட்டே இருக்கா. அங்கே பாருங்கள், வருது 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 வருது. அது இங்கே வந்துட்டே இருக்கு. அது எதில் காய்க்குதுன்னு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் தெரியும். சின்ன வயசில் இது எங்கேருந்து வருதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்போம். அப்போ செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, அதோடைய மரத்தோடைய காய் காஞ்சி அது உள்ளே இருந்து இந்த தாத்தா முடி மாதிரி ஒன்று வெளியில் வருது. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஊதி விட்டு விளையாடுவோமே சின்ன வயசில், அது போது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே அந்த மரத்தை பார்க்குறேன். இந்த மரத்தோட பேர் என்னன்னு எனக்கு தெரியுது. ஃபைனலி சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் போக போகிறோம் உள்ள. நாங்கள் இப்போ வந்து
சவுத் டவர் கேட் வழியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என் ஈசனை என் அப்பனை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். உள்ளே என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகிறச்சையே வாசலில் 2 நந்தி இருக்குது. 2 நந்தியம் பெருமான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக கோவில். இந்த பில்லர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ அழகாக இருக்குது. பில்லரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா பாறாங்கல்லால் கட்டியிருக்காங்க. மீன் அம்புக்குறி போட்டிருக்கு. ஸோ அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், இது வந்து நார்த் ஃபேஸிங். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். கோயில் சூப்பராக இருக்குங்க. ஒரு முருகன் இருக்கார். ஓகே, இது கோயில் உள்ளேருந்து கோபுரம். இங்கே முருகன் பெருமான் இருக்கார். அவருக்கு ஒரு சலாம் போட்டுருவோம். தக்ஷணாமூர்த்தி காதலன் படம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அந்த காக்கர்லால் வந்து பாம்பு வச்சுடுவார்ல, நக்மா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வருவாங்களே. ஸோ அந்த கோயில் நிறைய பேருக்கு அது சொன்னால் ஞாபகம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. 1 2 3 4 கோபுரம். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லா கோபுரமும் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் சிவகாம சுந்தரி அம்மாவை பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம 1000 கால் மண்டபம். இந்த மண்டபம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மார்கழி மாதம், ஆவணி மாதம், இந்த திருவாதிரை நட்சத்திரமும் அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற டைமில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்போ மட்டும்தான் பப்ளிக் போய் உள்ளே பார்க்க முடியும். இதுதான் 1000 கால் மண்டபம். இங்கே இருக்க 4 கோபுரத்தையும் சேர, சோழ, பல்லவர், அப்புறம் இந்த கிருஷ்ணதேவராயர் அந்த 4 ராஜாக்களும் கட்டினது. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்தது எங்களுக்கு இங்கே வந்தது. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அனுபவம். இப்போ வந்து நடராஜரை பார்க்க போகிறோம். பெரிய நந்தி பாருங்கள். இப்போ நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ்க்கு போக போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. லைஃப்பில் டைம் கிடச்சா, சான்ஸ் கிடச்சா ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இதுதான் மையப்பகுதி. அது இங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் நம்ம இவ்வளோ டைம் பிரீஃபாக வாங்க. ஏன்னா இதுதான் மையப்பகுதி. அது இங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் நம்ம இவ்வளோ டைம் ப்ரீத் பண்ணுவோம். 27,000 டைம்ஸும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும். நம்மளுக்கு இப்போ இவ்வளோ 1000 நர்வ் சிஸ்டம் இருக்கா, நர்வ்ஸு, அதுக்கு இங்கே பில்லர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக சிதம்பரம் வாங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு போங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைய போகிறோம். நாங்கள் மூலஸ்தானத்துக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவில், கும்பகோணம். இப்போ நாங்கள் கும்பகோணமில் இருக்கோம். ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆதி கும்பேஸ்வரர் வந்து கும்பராசியில் பிறந்த எல்லாரும் அவங்க லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த கும்பேஸ்வரரை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ கும்பேஸ்வரருடைய என்ட்ரன்ஸ் ஆதி கும்பேஸ்வரர் கோயில். ஸோ கும்பேஸ்வரருடைய என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள். மினியேச்சர் ஆஃப் கும்பகோணம், கும்பகோணமோட மினியேச்சர் கும்பேஸ்வரர். ஸோ கும்பகோணமோட மினியேச்சர் இது வந்து கும்பேஸ்வரர் கோயிலில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கும்பேஸ்வரர் கோயில் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அந்த பில்லர்ஸ் எல்லாமே. கும்பகோணம் கோயில் நகரம் தானே, எக்ஸலண்ட்டாக இருக்குது. கும்பேஸ்வரரோட என்ட்ரன்ஸ் இது வந்து அப்படி போகணும் கும்பேஸ்வரரை பார்க்க. ஸோ
ஸோ இவ்வளோ தான் சிதம்பரம் கும்பகோணம் ட்ரிப்போடது. இப்படி தான் நாங்கள் சிதம்பரம் நடராஜரையும் கும்பகோணம் கும்பேஸ்வரரையும் தரிசித்தோம். அதோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.